கனடாவுக்கு இதுக்கு அங்கால வரையலவா என்று ஆதங்கத்தோட பலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. பலர் இன்பாக்ஸ் வந்திருந்தீங்க. இதுக்கு மேல நீங்க கனடியன் விசா சம்பந்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் கனடாக்கு வர்றது சம்பந்தமாக ஒன்றும் பேசலையே கடந்த ஒரு வருடத்துக்கு மேல ஏன்னு கேட்டிருந்தீங்க. அது சம்பந்தமாக எவ்வளவு நாள் ஒரு வீடியோ செய்யணும்னு எதிர்பார்த்திருந்தேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. எனவே அதுதான் இந்த வீடியோ. நான் சட்டத்தரணி ஷிஹார் ஹசன், இலங்கையின் சட்டத்தரணி. இப்போ இருக்கிறது கனடாவில் வான்கூவர் என்ற பிரதேசத்துல. நான் ராம்யார்ட் குரூப்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கன்சல்டன்சி நெட்வொர்க்கை நான் ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இலங்கையிலிருந்து வார பல மாணவ மாணவிகளை கனடாவில் செட்டில் பண்றதுக்கான எங்களால் முழுமையான முயற்சிகளை நான் செஞ்சிருக்கிறேன். அந்த வகையில 90% மேற்பட்ட சக்சஸ் ரேட் உள்ள ஒரு நம்பர் 1 சர்வீஸை எங்களால் கடந்த 3 வருடங்கள்ல செய்ய இயலுமா இருந்தது. கடந்த ஒரு வருடமாக அல்லது ஒரு வருடத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்துக்குள்ள கனடாவுக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற சம்பந்தமாக பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக நாங்க இருந்த ஃபைல்ஸை மட்டுமே ப்ரோசஸ் பண்ணோமே ஒழிய புதிதாக யாரையும் நாங்க எடுக்க இல்லை. ஏனென்றால் அநியாயமாக நீங்க செலவழிச்ச காசு வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க பயந்ததுனாலையும் உங்களுக்கு சரியான சர்வீஸை வழங்க வேண்டும்ன்ற அதீதமான கடமை உணர்வு இருந்ததுனாலையும் அதனால உங்களுக்கு எந்த வகையிலையும் நஷ்டங்கள் வந்துடக்கூடாதுன்ற அந்த நல்லெண்ணத்திலையும் நாங்க யோசிச்சோம் என்றால் இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால புதிதாக ஃபைல்ஸ் ஒன்றையும் நாங்க எடுக்கிறது இல்லைன்னு நாங்க யோசிச்சோம். ஆனாலும் நவம்பர் மாசம் கடைசியில நினைக்கிறேன் கனடியன் கவர்மெண்ட் புதுசாக அறிவிச்சது என்னென்றால் புதிதாக பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸுக்கு 1,55,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறதாகவும் அதோட சேர்த்து பப்ளிக் காலேஜஸ், கவர்மெண்ட் ஓன் காலேஜஸ் இருக்கிறது, அந்த காலேஜஸுக்கும் யூனிவர்சிட்டிஸுக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரிஸுக்கு வாரண்ட் இருந்தால் உங்களுக்கு ப்ரொவின்சியல் அட்டஸ்டேஷன் லெட்டரும் அந்த 1,55,000 கோட்டாக்குள்ளேயும் வர தேவையில்லைன்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதோட சேர்த்து நீங்க பப்ளிக் யூனிவர்சிட்டிஸுக்கு வாரண்ட் இருந்தால், அதுவும் மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் அண்ட் பிஹெச்டிஸுக்கு வாரண்ட் இருந்தால் ஃபேமிலியோட வரலாம். முதலாவது. 2வது அந்த 14 நாளைக்குள்ள விசாஸை ப்ரோசஸ் பண்ணதுக்கு அவங்க கவர்மெண்ட் உறுதியாக இருக்கிறதாகவும் அதோட ப்ரொவின்சியல் அட்டஸ்டேஷன் லெட்டர்ன்ற அந்த லெட்டர் உங்களுக்கு அந்த ப்ரொவின்ஸூடாக கிடைக்க வேண்டிய லெட்டர் உங்களுக்கு தேவையில்லைன்றும் அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில ஒரு மிக முக்கியமான குட் நியூஸ் என்னென்றால் 2026ஆம் ஆண்டு ராம்யார்ட் குரூப் மறுபடியும் உங்களுடைய கனேடியன் ஸ்டடி ட்ரீம்ஸை சரி செய்யறதுக்காக, கனவை நனவாக்குறதுக்காக நாங்க முன்னுக்கு வந்திருக்கிறோம். எனவே கனடாவுக்கு வரணும்னு நினைக்கிறார்கள், கனடாவில் உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள், பெரிதாக கனவு கண்டு கொண்டிருக்கிறவர்கள், இன்டர்நேஷனல் எஜுகேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறார்கள், உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு போக விருப்பமானாக்கள் மாஸ்டர்ஸ் டிகிரிஸ்க்கு பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் இருக்கணும், உங்களோட 3.0 GPAக்கு மேல் இருக்கணும், அடுத்தது இங்கிலீஷ் IELTS செய்ய ரெடியாக இருக்கணும். இப்படி இந்த 3-4 கிரைட்டீரியாவை பூர்த்தி செய்ய நீங்க ரெடி என்றால் நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. பேச்சுலர்ஸ் டிகிரிஸுக்கு வர ரெடியாக இருக்கிறார்கள், ஃபேமிலியோட வரணும்டா, பேச்சுலர்ஸ் இன் எஜுகேஷன், நர்சிங், மற்றது லா மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் மட்டும் செய்யறா மட்டும், அதுவும் சின்ன விலை உள்ள ப்ரோக்ராம்ஸ் இல்லை, பெரிய விலை உள்ள ப்ரோக்ராம்ஸ், அந்த ப்ரோக்ராம்ஸ் செய்யற ஐடியா உள்ள ஆக்கள் மட்டும் உங்களோட ஃபேமிலியோடு வரலாம். சிங்கமாக வர ரெடியாக இருக்கிற யார் என்றாலும் உங்களுக்கான உதவிகளை நாங்க செய்ய ரெடியாக இருக்கிறோம் பேச்சுலர்ஸ் டிகிரிஸுக்கு, மாஸ்டர்ஸ் டிகிரிஸுக்கு வர்றதுக்கு. அதோட புதிதாக இருக்கிற இந்த ப்ராசஸுக்கு நாங்க உங்களை சரியாக வழிகாட்டுறதுக்கு முந்திய மாதிரியே இப்பயும் உறுதி பூண்டு இருக்கிறோம். எனவே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கீழே போட்டிருக்குது, அதனூடாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்க உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கான உதவிகளை செய்வோம். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், உங்களுக்கான ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இல்லாம கனடாவுக்கு வர்றதுக்கு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கணும், உங்களுக்கு ஹோம் டைஸ் காட்ட இயலுமாக இருக்கணும். அதாவது நான் கனடாவிலிருந்து வந்து படிச்சுட்டு திரும்பி போவேன் சொல்றதை காட்டுறதுக்கு உங்களுக்கான சொத்துக்களும் ஃபேமிலி டைஸும் எல்லாம் இருக்கணும்.
இதெல்லாம் இருந்த பட்சத்துல தான் கனடாவுக்குரிய விசாஸ் படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிஃப்யூசல்ஸ் உண்மையிலே கூடத்தான். ஆனாலும் இந்த 1,55,000 விசாஸ் படுறேன் இருந்தால் முந்தி 4,35,000 4,40,000 படும் போது இலங்கைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 4,000 ஸ்டூடெண்ட் விசாஸ் பட்டுது. 4,000 4,500 அதாவது கிட்டத்தட்ட ஒரு வீதம். அப்ப நாங்க 1,55,000 என்றால் நாங்க ஒரு 1,550 ஸ்டூடெண்ட்ஸ் விசாஸ் கனடாவுக்கு படும். அந்த 1,550 விசாஸுக்குள்ளேயும் அடங்காதது தான் அந்த பப்ளிக் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வர மாஸ்டர்ஸ் டிகிரி செய்கிற ஃபேமிலியோட வர ஆக்கள், அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசாஸ், மற்றது அவங்களோட ஒர்க் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ கிடைக்கிற ஒர்க் பர்மிட்ஸ், அது வந்து இதில் கணக்கு இல்லை. நல்லா அதோட நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், நாங்கள் உங்களுக்கான இமிக்ரேஷன் கன்சல்டன்ஸ் ஊடாக சரியாக உங்களை வழி நடாத்துறதுக்கும் சரியான வழிகளை உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கும் நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கான சரியான நுட்பங்களை சொல்லித்தரத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கோம். ஆம், கனடாவுக்கு வரலாம், அதுக்கான உதவியை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். See you there.